Hi friends, welcome back to News Tamil Online. சிவப்பு நிறத்துடன் கொஞ்சம் இனிப்பு சுவையும் கொண்ட பீட்ரூட் குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல ஒன்று. இந்த காய்கறியில உள்ள ஆரோக்கிய நன்மை காரணமா பெரியவங்களும் இதனை விரும்பி சாப்பிடுறாங்க. பீட்ரூட் சாப்பிடுவதால என்னென்ன நன்மைகள்? பீட்ரூட்டை சமைக்காம சாப்பிடலாமா, அதாவது ராவா சாப்பிடலாமா? ஏபிசி ஜூஸ், அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஜூஸை நாம டெய்லியும் குடிக்கலாமா? இது சரியா? இது போன்ற பல கேள்விகளுக்கு விளக்கங்களை தான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பீட்ரூட் சாப்பிடுவதால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். பீட்ரூட்ல அதிக அளவில் பொட்டாசியம் இருக்கு. இந்த பொட்டாசியம் இதயத்தோட சீரான செயல்பாட்டுக்கு உதவுது. மேலும் இதில் உள்ள நைட்ரேட்டும் நைட்ரிக் ஆக்சைடும் இரத்த குழாய்களுக்கு உறுதுணையாய் இருந்து இரத்தம் உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் சரியா பரவ, அதாவது ஸ்ப்ரெட் ஆக உதவுது. அது மட்டும் இல்லாம இந்த பீட்ரூட் நம்மளோட உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சிறப்பாக உதவுது. படிக்கும் குழந்தைகளுக்கும் ஞாபக சக்தியை மேம்படுத்துவதிலையும் இந்த பீட்ரூட் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததான் பீட்ரூட்டை சமைக்காம சாப்பிடலாமா அப்படின்னு பார்க்க போறோம். எந்த காய்கறியா இருந்தாலும் அதை வேக வைக்காம சாப்பிடுவது உடலுக்கு அதிக சத்துக்களை வழங்குங்கிறது தான் பலரோட நம்பிக்கை. ஆனா பீட்ரூட்டை நாம பச்சையா சாப்பிட்டோம் அப்படின்னா இது சிலருக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பீட்ரூட்டை கொஞ்ச நேரம் வேக வச்சு சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. மேலும் இந்த பீட்ரூட்டில் உள்ள தண்ணீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வேக வைக்கும் போதே தண்ணீர்ல கரைஞ்சிடும். அதனால பீட்ரூட்டை வேக வைத்த பிறகு அந்த தண்ணீரையும் நம்ம வீணாக்காம குடிக்கலாம். பீட்ரூட்டை நாம டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட்டை டெய்லியும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பீட்ரூட்டை மட்டுமே டெய்லி நம்ம உணவில் சேர்த்தோம் அப்படின்னா மற்ற காய்கறியில இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு குறைவாதான் கிடைக்கும். இது நம்மளோட உடலினோட சத்துக்களின் சமநிலையை பாதிக்கக்கூடிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இதனால பீட்ரூட்டை வாரத்துல 2 இல்லைன்னா 3 நாட்களுக்கு மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது. பீட்ரூட்டை யாரெல்லாம் தவிர்ப்பது நல்லதுன்னு பார்க்கலாம். செரிமான கோளாறு கொண்டவங்க, சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவங்க மற்றும் நீரிழிவு நோயாளிகள் எல்லாருமே பீட்ரூட்டை தவிர்ப்பது நல்லது. இரும்பு சத்துக்காக மட்டும்தான் பீட்ரூட்டை உணவில் சேர்க்க விரும்பினாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் டயட்டீஷியன் அல்லது மருத்துவரோட ஆலோசனையை பெறுவது ரொம்ப முக்கியமானது. இவங்க எல்லாரும் பீட்ரூட்டுக்கு மாற்றாக கீரை, பெரிய நெல்லிக்காய் போன்ற காய்கறிகளை சாப்பிடலாம். அடுத்ததா ஏபிசி ஜூஸ் டெய்லியும் குடிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆகியவற்றை சேர்த்து தான் இந்த ஏபிசி ஜூஸ் தயாரிக்கப்படுது. இது மிகவும் ஆரோக்கியமானதும் கூட. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களும் ஊட்டச்சத்தை அதிகமாக பெற விரும்புகிறவங்களும் அடுத்தது சருமத்தை பளபளப்பாக மாற்ற நினைப்பவங்களும் இந்த ஏபிசி ஜூஸை குடிக்கிறது வழக்கமாக வச்சிருக்காங்க. உண்மையில் இது குடிக்கிறதுனால ஊட்டச்சத்து நம்மளுக்கு கிடைக்குது. மேலும் சருமத்துக்கும் பளபளப்பும் கிடைக்குது. ஆனால் ஏபிசி ஜூஸ் எடை குறைப்பில் உதவாது. மேலும் இதில் உள்ள இயற்கை சர்க்கரை இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறுகிய காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும். இதனால நீரிழிவு நோயாளிகள் இந்த ஜூஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களும் இந்த ஜூஸை டெய்லியும் குடிக்க வேண்டிய தேவையில்லை. வாரத்தில் 2 நாள் மட்டும் குடிச்சாலே போதுமானது. எதுவுமே அளவுக்கு மீறினா அது நன்மையை விட நஞ்சாக தான் இருக்குங்கிறத நாம எப்பவுமே நினைவில் வச்சிருக்க வேண்டியது அவசியம். இதுபோல மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.